அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வாலட் ஸ்டார் எபிசோட் 227 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம், அந்த ஆன்யாங் இருக்கான்ல, அவன் வந்து அட்டாக் பண்ணியிருப்பான் நம்ம ஹீரோவை. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான், அவனோட க்ளோனை வெளில கொண்டு வந்திருப்பான். இப்போது நம்ம ஹீரோவும் அவனோட க்ளோனை ஒன்று சேர்ந்து அந்த ஆன்யாங்கை போட்டு அடி அடிக்குதுங்க. தனியாக சண்டை போட்ட வரைக்கும் நம்மளால் கஷ்டப்பட்டான். ஆனால் இப்போ ஒரு ஆள் வந்த உடனே சிறப்பாக சம்பவம் பண்ணுறான். ஆனால் அந்த ஆள் சாதாரண ஆள் இல்லைங்க, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான். 2 பேருமே டாக் டீம் அப்படிங்கிறத போட்டு அடி அடிக்கிறானுங்க. அவனால் ஆக்சுவலாக ஒன்றுமே பண்ண முடியலங்க. இவனுங்க அவனோட கையை வெட்டுறாங்க. கை பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜென்ரேட் ஆகிடுது. ஸோ இவனை எப்படி அடித்தாலும் சரி மறுபடியும் அவன் வந்து ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கான். ஆனால் இதில் விஷயம் என்னென்னா, அவனோட டிவைன் பாடி அப்படிங்கிறது கம்மியாகிட்டே வருது. அவனோட டிவைன் பாடி 0 ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் செத்துருவான். நம்மால் வேற சொல்லி அடிக்கிறாங்க, என்னையே கொல்லுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அடி அடிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது, எஸ்கேப் ஆகுடான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டான். இப்போ நம்ம ஹீரோ அவனை தோர்த்துல, ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு ரீஇன்கார்னேஷன் ஏராலேருந்து இருக்கான், அப்படியெல்லாம் அவனை கொண்டுற முடியாது, போட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டான். தப்பிச்சு வந்தவன் ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கிறான். ரெஸ்ட் எடுக்கும்போது அவனுக்கு ஒரு யோசனை. அவன் வந்து தெளிவாக ஸ்பேஸ் பிளாக் பண்ணிட்டு தான் சண்டை போட்டுட்டு இருந்தான். அப்படி இருக்கிறப்போ பேலஸ் மாஸ்டர் எப்படி உள்ளே வந்திருப்பான்? அப்போது அவன் வந்து லோஃபங்கோடைய வேர்ல்டு ரிங்கில் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். இவன் எதுக்காக உதவி செய்யணும்? இவங்க 2 பேருக்குள்ள என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போ பேலஸ் மாஸ்டர் வந்து ஹியூமனா? லோஃபங் உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லி காண்டில் இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆன்யாங்க அடித்து தொர்த்தியாச்சு. ஸோ இவனுக்கு என்ன வேலை? உள்ளுக்குள்ளே போய் அந்த விங்ஸை எடுக்கணும். இவன் என்ன பண்ணுறான், ஸ்டார் டவரை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா உள்ளுக்குள்ளே பயங்கரமான ஆபத்து இருக்குன்னு தெரியும். ஸ்டார் டவர் அப்படிங்கிறது ஒரு சுப்ரீம் ட்ரெஷர். அதை யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு லைட் லேயராக கிராஸ் பண்ணி போகிறான். கடைசியாக அந்த 9th லேயர் இருக்கு இல்லையா, அதை கடந்து போகணும். இவனோட விங்ஸ் வேற பயங்கரமாக வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அதோடைய காம்பனன்ட் தானே உள்ளுக்குள்ளே இருக்குது. இன்னொரு விஷயம், நம்ம ஹீரோடைய மொத்த ட்ரெஷருமே இப்போ இவன் கையில் தான் இருக்குது. ஏதாவது ஆச்சு எல்லா ட்ரெஷரும் காணாமல் போயிடும். ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த 9th லேயருக்குள்ளே ஸ்டார் டவரை கொண்டு போகிறாங்க. உள்ளுக்குள்ளே போனது தான் அவனுக்கே பயங்கரமான ஷாக்கு. அட்டாக்கு சராமரியாக வருது. 1 இல்லை 2 இல்லை, அப்படியே கணக்கே கிடையாது, அந்த அளவுக்கு அட்டாக் வருது. ஸ்டார் டவர் வெளியிலே வந்து விழுந்துருச்சு. என்னதான் அது ஒரு சுப்ரீம் டவராக இருந்தால் கூட இவனால் அதை முன்னோக்கி செலுத்த முடியல. அவனோட வில் பவர் கம்மியாக இருக்குது. ஆனால் ஸ்டார் டவருக்கு எந்த டேமேஜும் இல்லை. எப்பட்றா உள்ளுக்குள்ளே போகிறது அப்படின்னு யோசிச்சவன் ஒரு பயங்கரமான ஐடியா பண்ணுறான். அந்த ஸ்டார் டவருடைய சைஸை சுருக்குறாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா சுருக்குறான்? ஒரு தூசி துரும்பு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு சைஸை சுருக்குறான். ஏன்னா இதுக்கப்புறம் எந்த அட்டாக்காக இருந்தானே, எந்த அட்டாக்குமே தூசியை ஒன்றுமே பண்ணாதில்ல. ஸோ அந்த சைஸுக்கு மாதிரி உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். இப்போ எந்த அட்டாக்குமே இது மேலே படவே இல்லை. உள்ளுக்குள்ளே போகும்போது தான் அவனுக்கே தெரியுது, அந்த ஒவ்வொரு அட்டாக்கும் பின்னாடி ஒரு பெரிய விங்ஸ் இருக்குல்ல, அந்த விங்ஸே ஏகப்பட்ட ஸ்வாட் லைட்ஸால் ஆனது. அந்த பெரிய விங்ஸுக்கு பின்னாடி இவனால் அந்த குட்டி விங்கை பார்க்க முடியுதுங்க. அந்த குட்டி விங் தான் இவன் தேடி வந்து அந்த காம்பனண்ட். அதை நோக்கி போவண்டான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு என்னமோ பக்கத்தில் இருக்க மாதிரி தெரிஞ்சாலுமே இதுக்கு நடுவில் பல லைட் இயர்ஸ் கணக்குக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த விங்ஸுக்கு மேலே வெட்டுக்காயம் மாதிரி இருக்குது. அது மேலே பிளட் இருக்குது. அதுலேருந்து ஒரு கண்ணு ஃபார்ம் ஆகி கத்த ஆரம்பிக்குதுங்க. இங்கே வராத திரும்ப போயிடு, இங்கே வராத திரும்ப போயிடு, வந்த நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிரட்டிக்கிட்டே இருக்குது, கத்திக்கிட்டே இருக்குது. இது லிட்டரலாக ஒரு மென்டல் அட்டாக் மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ என்ன தெரியுமா சொல்கிறான், இது பயங்கரமான மென்டல் அட்டாக் தான், ஆனால் என்னெல்லாம் இது ஒன்றும் பண்ண முடியாது, முன்னோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னோக்கி போய்கிட்டு இருக்கான். இவன் உள்ளுக்குள்ளே போக போக அந்த ஸ்வாட் அட்டாக்ஸும் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இவன் அது எதுவுமே பண்ணலை. அதே மாதிரி அந்த விங்ஸுமே கத்திக்கிட்டு இருக்கு, திரும்ப போயிடு, இல்லை உன்னை கொன்றுவேன், திரும்ப போயிடு அப்படிங்குது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இங்கே பாரு, உன்னால் என்னை கொல்ல முடிஞ்சால் எப்பயோ கொன்றுப்பேன், இவ்வளோ நேரத்துக்கு வெயிட் பண்ணியிருக்க மாட்டேன், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது, அதே டைலாக சொல்லாத அப்படிங்கிறான். அது என்ன சொல்லுது, நீ கண்டிப்பாக இதுக்காக வருத்தப்படுவ, பார்த்துக்கோ அப்படிங்குது. இப்போ பார்பத்தா என்ன சொல்கிறா, இது என்ன தான் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அதோட இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. பூமியில் ஒரு பீஸ்ட்டுக்கு என்ன அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்படி என்ன க்ரீச்சராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் அந்த விங்ஸை நோக்கி போக போக, அதாவது பக்கத்தில் போய்கிட்டே இருக்கான்ல, அந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லையா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த சமயத்தில் அவனுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் கிட்ட போக போக அந்த மென்டல் பவர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அவன் கிட்டத்தட்ட அந்த 200 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா மென்டல் பவருடைய ஸ்ட்ரென்த்தை இப்போ தான் அவன் உணர ஆரம்பிக்கிறான். ஆனாலுமே என்ன சொல்கிறான், இல்லை இது என்னோட லிமிட் கிடையாது, என்னால் இன்னுமே தாங்க முடியும், தொடர்ந்து போ அப்படிங்கிறான். என்னதான் இவன் தாங்க முடியும்னு சொன்னால் கூட கிட்ட போக 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 அவனால் ஒன்றுமே முடியலைங்க. லிட்டரலாக கத்த ஆரம்பிக்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர்ஸ் வரும்போது என்ன சொல்கிறான், இல்லை போதும், இதுதான் என்னோட லிமிட் அப்படின்னு சொன்ன உடனே 16 கிலோமீட்டர்ஸில் வண்டி நிற்கிது. பாயபுல என்னடா பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா 6 மாதமாக அந்த இடத்துல உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மென்டல் ட்ரைனிங் தானே. நல்லா மென்டல் பவர் அப்படிங்கிறது ஏறினதுக்கப்புறமா தொடர்ந்து உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்குறான். இப்போ தான் அந்த விங்ஸ் அவனால் பார்க்க முடியுது.
அந்த விங்ஸில் வெட்டு காயம் அப்படிங்கிறது இருக்குது. அதை சுற்றி ஏகப்பட்ட ஸ்வாட் லைட்ஸ் இருக்குது. அவன் என்ன சொல்கிறான், ஒவ்வொரு ஸ்வாட் லைட்டுமே ஒரு ட்ரூ காடோடைய அட்டாக்கு ஈக்குவலாக இருக்குமா. அப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட் விங்கை யார் டேமேஜ் பண்ணியிருக்க முடியும்? நார்மல் பீப்புள் டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப பெரிய ஆட்கள் மட்டும்தான் டேமேஜ் பண்ணியிருக்க முடியும். அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. முதல்ல இந்த விங்ஸை எடுக்கலான்னு சொல்லிட்டு அவனோட டிவைன் பவர் வச்சு எடுக்கலான்னு பார்க்குறான். ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. சரி, டிவைன் பவர் தான் யூஸ் இல்லாமல் போச்சு, ஸ்டார் டவர் பவரை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா கூட ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகலைங்க. அவன் ஸ்டார் டவரை பல 1000 கிலோமீட்டர் சைஸுக்கு பெருசாக்கி ட்ரை பண்ணி பார்க்குறான். அந்த விங்ஸை நகரவே மாட்டேதே, இவனால் புல் பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த விங்ஸ் இருக்குல்ல, அவனை தூக்கி அடிச்சிடுது. அது சொல்லுது, ஓரமாக போடா, எவ்வளோ தைரியம் உனக்கு, உன்னை கொன்றுவான் பார்த்துக்கோ அப்படிங்குது. இவன் பார்க்குறான், இல்லையே இந்த வில் பவர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, யார் நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த விங்ஸுக்குள்ளே ஒரு ஸ்பிரிட் இருக்குங்க. அந்த ஸ்பிரிட் பார்க்குது, அட இந்த விங்ஸோட இன்னொரு காம்பனண்ட் இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கலையே அப்படிங்குது. நம்ம ஹீரோ பார்க்குறான், எது நினச்சி கூட பார்க்கலையா, என்ன சொல்ல வர அப்படிங்கிறான். ஏன்னா விங்ஸ்னால் அதுக்கு தெரியணும்ல இன்னொரு காம்பனண்ட் இருக்குன்னு, அது என்ன நினச்சி கூட பார்க்கல. அந்த ஸ்பிரிட் என்ன சொல்லுது, அந்த விங்ஸோட மாஸ்டர் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் ஏதோ ஒரு போரில் இறந்துட்டாங்க. அதில் தான் விங்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. டேமேஜ் ஆனப்போ அப்போ இருந்த ஸ்பிரிட் வந்து இறந்து போச்சு. இது வந்து புதுசாக ஃபார்ம் ஆன ஸ்பிரிட்டான். ஸோ நான் வந்து தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒரு காம்பனண்ட் இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லுதுங்க. இப்போ இது என்ன சொல்லுது, இங்கே பாரு, என்னால் வந்து ரெக்கவர் ஆக முடியல, என் மேலே அந்த காயம் இருக்குல்ல, அந்த காயத்தால் தான் என்னால் ரெக்கவர் ஆக முடியல. நீ மட்டும் உதவி செஞ்சேன்னு வச்சுக்கோ, நான் வந்து ரெக்கவர் ஆகிடுவேன், இந்த காயத்தை நான் சரி பண்ணிப்பேன் அப்படிங்குது. அந்த காயத்து மேலே பிளட் இருக்கு இல்லையா, அந்த பிளட்ல இருந்து தான் இதுக்கு முன்னாடி வில் பவர் அட்டாக் வந்திருக்கு. இப்போ அந்த இடத்துல ப்ரீவியஸாக வந்த குரல் சொல்லுது, என்ன தெரியுமா சொல்லுது, இவனை நம்பாத, இவன் பொய் சொல்கிறான், இவன் உன்னை கொல்லணும்னு பார்க்குறான், இவனை நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இது என்ன சொல்லுது, இல்லை அது சொல்கிறத கேட்காத, நீ எனக்கு ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் கொடுத்தனா நான் வந்து ரெக்கவர் ஆகிடுவேன், நான் உன்னை மாஸ்டராக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் அந்த குரல் மறுபடியும் இல்லை அவனை நம்பாத, அவன் உன்கிட்ட பொய் சொல்கிறான், உன்னை ஏமாத்துறான், உன்னை வந்து கொல்லணும்னு பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ இப்படியே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்குது ரெண்டுமே. ஆனால் நம்ம ஹீரோவை அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்றிட முடியுமா என்ன? அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், நீ ஃபஸ்ட்டு என்னை மாஸ்டராக ஏற்றுக்கோ, அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் செஞ்சு நான் உன்னை ரெக்கவர் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிறான். அது என்ன சொல்லுது, இல்லை வாய்ப்பே இல்லை, இதுக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, நீ வந்து அதுக்கு தகுதியானவன் இல்லை அப்படிங்குது. என்னப்பா கண்டிஷன்ஸ் அப்படின்னு கேட்டால், முதல்ல உனக்கு வந்து பர்ஃபெக்ட் ஜீன்ஸ் இருக்கணும் அப்படிங்குது. என்கிட்ட பர்ஃபெக்ட் ஜீன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, அடுத்த கண்டிஷனை சொல்லு அப்படின்னு கேட்குறான். இல்லை மென்டல் பவர் வந்து பார்த்தோன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோ பார்க்குறான், இது ஓவர் கண்டிஷன் போடுது, இது பேசுறதுல வந்து ஒரு சின்சியாரிட்டியுமே இல்லை, ஏமாத்துது அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. அது என்ன தெரியுமா சொல்லுது அந்த ஸ்பிரிட்டு, இங்கே பாரு, நீ வந்து டைம் எடுத்து நல்லா யோசிச்சுக்கோ, எனக்கு நிறைய டைம் இருக்குது, அதனால் நீ யோசிச்சுட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு. நம்ம ஹீரோவும் பார்க்குறான், டேய் எனக்கும் நிறைய டைம் இருக்குது, எனக்கு அவசரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு என்னென்னா, இந்த ஸ்பிரிட் ஏதாவது பிளான் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நாளைக்கு அதால் பொறுமையாக இருக்க முடியாது, கண்டிப்பாக ஏதாவது ஒரு தப்பு பண்ணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு ப்ராக்டிஸ் கிட்டத்தட்ட 6 வருஷமாக போகுது. இப்போ நம்ம ஹீரோக்கு என்னமோ ஆகுதுங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல, ஏதோ ஒரு குரல் மட்டும் கேட்குது. யாரா பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா அவனுடைய விங்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே இருந்து தான் குரல் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதால் வந்து பேச முடியல. அப்போ இப்போ தான் ஸ்பிரிட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. உடனே பார்பாத் என்ன தெரியுமா பண்ணுது, அந்த ஸ்பிரிட்டை கொண்டு போய் உட்கார வச்சு, அதாவது விங்ஸை கொண்டு போய் கழட்டி வச்சு அதுக்கு லெசன் எடுத்துக்கிட்டு இருக்கு. எப்படி பேசணும், ஏபிசிடியெல்லாம் சொல்லி கொடுத்து, எப்படி பேசணும்னு ட்ரைனிங் கொடுத்து, அது ஒரு சில காலங்கள் போகுது. அதுக்கப்புறமா விங்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது, மாஸ்டர் என்னை வந்து வெளியில் விடுங்க, நான் வெளியில் போயிட்டு அந்த லைட்டை சாப்பிடணும் அப்படிங்குது. லைட்டா எங்கம்மா இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த விங்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு சோர்ஸ் இருக்குது, அந்த சோர்ஸில் லைட் இருக்காமா. இதுக்கு முன்னாடி இருந்த விங்ஸோட ஓனரால் பயங்கர ஸ்ட்ராங் அட்டாக் அப்படிங்கிறத பண்ண முடிஞ்சது. காரணம் என்னென்னா, அந்த இடத்துல எனர்ஜி அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறமா சண்டை அப்போ அதை யூஸ் பண்ண முடியும். இப்படி ஒரு ட்ரெஷரை நம்ம ஹீரோ அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவானா என்ன பண்ணா அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.